அதுபோக டோனாவை அந்த ஆவிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் டோனா கூடயே அந்த வீட்ல இருக்கணும்னு வந்து நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாரு. இப்போ டோனாவும் அவளோட ஃப்ரெண்டும் அந்த ஆவி ரொம்ப பாவம் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அதனால வந்து அந்த பொம்மையை நம்ம வந்து எதுவும் பண்ண வேணாம், வீட்டிலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா ஆன்ஜியோட ஃப்ரெண்டு லோக்கு மட்டும் இன்னும் அந்த பொம்மை மேல ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கப்போ, அவனுக்கு ஒரு ஸ்லீப் பேரலிசிஸ் மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். அவன் கண்ணு வந்து ஓப்பனா இருந்த மாதிரியும், அவனோட உடம்பு வந்து சுத்தமா அசைக்க முடியல. சடனா அவன் கால் பக்கம் பார்த்தா, அந்த அனபெல்லா பொம்மை வந்து உட்கார்ந்திருந்தது. அந்த பொம்மை ஸ்லோவா அவன் கால் மேல ஏறி, அவன் நெஞ்சு வரை ஏறி வருது. அடுத்து அவனோட தொண்டைய பிடிச்சு நெரிக்குது. அவனுக்கு மூச்சு விட முடியாம மூச்சு திணற ஆரம்பிச்சிட்டான். லோ அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டான். அவனுக்கு எல்லாமே இருட்டாயிருச்சு. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அது ஒரு ட்ரீம். அது ஒரு கனவா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அது ஒரு கனவு இல்லை. அவன் உடம்புல அனபலா ஏற்படுத்திய இரத்த காயங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நடக்க போற சம்பவம் இன்னும் பயங்கரமா இருந்தது. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க.